இப்ப வந்து நான் அதனால வேற கருத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். அதாவது இப்போ கோர்ட் அட்வொகேட் ப்ரொஃபஷன் போயிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதோ 2 கிளைண்ட் வந்தான்னா அவங்ககிட்ட இருந்து காசு வாங்குறதுக்காக கேஸ போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் சொந்த காசுலேயே சூனியம் வச்ச மாதிரி அந்த கேஸ் வந்து அவனுக்கே அகைன்ஸ்டா இருக்குது. ஸோ இது சில நிகழ்ச்சிகள் நான் பார்த்துருக்கிறேன் கோர்ட்ல. அது ஒரு சின்ன இன்சிடென்ட். இப்போ எங்களுக்கு வந்து என்னுடைய கஸ்டமர் கிளைண்ட்டுக்கு வந்து இன்கம் டாக்ஸ்ல ஒரு கேஸ், அது அங்க லோக்கல் லெவல்ல முடிஞ்சுக்கிடுச்சு. எல்லாம் வந்து இங்க சென்னை ராஜாஜி பவன்ல இன்கம் டாக்ஸ் அப்பலட் ட்ரிபியூனல்ல போய் கேஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கு நாங்க போக வேண்டியிருக்குது. அதுல என்னன்னா, ஒரு ட்ரேடர் இன்னொரு ட்ரேடருக்கு காசு கொடுக்குறான். ஒரு நாளைக்கு 20,000க்கு மேல கேஷ் கொடுத்ததுக்கு தான் பிரச்சனை. நீ 20,000க்கு மேல கேஷ் கொடுத்த, அதனால உன்னுடைய கேஷை வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து நான் டிஸ்அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இன்கம்ல வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அதை இதுதான் எங்க கேஸ், 20,000க்கு மேல போனாலே. ஆனா எங்க பார்ட்டி என்னெல்லாமோ சொல்லி பார்த்தான். இந்த மாதிரி அது இல்ல, அது ஜெனுவின் டிரான்சாக்சன், என்னுடைய புக்ஸ்லயும் இருக்குது, அவங்களுடைய புக்ஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதனால அது ஜெனுவின் டிரான்சாக்சன் அப்படி இப்படின்னு எவ்வளவோ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து பார்த்தோம். கடைசியில் அவர் ஜட்ஜி சொல்லிட்டாரு, இல்ல உங்களுக்கு அப்பீலபிள் ரெமெடி இருக்குது, இதுக்கு மேல அப்பீல் போறதுக்கு, அதனால நீங்க ஹைகோர்ட்ல போய் பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டார். ரைட், இது ஒரு போர்ஷன். இது இன்னொரு கேஸ் கோர்ட்ல நடக்குது. அது வந்து என்னன்னா, BMW காரு ஒரு ஆளு என்னுடைய கிளைண்ட், அவன் வந்து என்ன பண்றான், வாங்குறான். அவன் ஒரு நல்ல ஃபேன்சி ஆளு. அவன் என்ன பண்றானா, அப்பப்போ ஃபேன்சி BMW கார் வாங்குறது, புதுசா வாங்குறது, ஒரு 6 மாசம் 7 மாசம் 1 வருஷம் ஓட்டுறது, திருப்பி அதை சேல் பண்ணிடுவான். இது எல்லாம் டீல் பண்றது BMW. அவன் புது காரும் டீல் பண்றான், பழைய காரும் டீல் பண்றான். சோ அவங்கிட்ட போய் இந்த டீல் பேசும்போது அவர் ஒரு ஆளை கையை காமிச்சிருக்கிறாரு. அவர் மூலமா அதை வித்து அவன் புதுசு கார் வாங்குறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். 2-3 டிரான்சாக்சன் பண்ணிருக்கான். சோ இப்போ லாஸ்ட் டிரான்சாக்சன்ல அவர் வந்து அவர்கிட்ட இருந்து எல்லாமே 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு எல்லா டாக்குமெண்ட்லயும் வித்தவுட் எதுவுமே பில் பண்ணாம சைன் வாங்கிட்டு போயிட்டான். இவரும் வந்து கம்முன்னு விட்டுட்டாரு. அப்புறம் பார்த்தா அதுக்கு போன் பண்ணி பார்த்தா அவர் ஆளே எடுக்கவே இல்லை. இவ்வளவுக்கும் குந்தானே ரெஃபர் பண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்கிட்டையும் முறையீடு பண்ணி அவங்ககிட்ட முறையீடு பண்ணி எந்த இது பிரயோஜனமும் இல்லை. கடைசியில பார்த்தா 1 வாரம் கழிச்சு OLXல வருது கார் ஃபார் சேல். அப்போ இவங்க போலீஸ் கம்பெனி எல்லாம் கொடுத்து வச்சிருந்தனால என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தான் ப்ராஸ்பெக்டிவ் பையர் அப்படிங்கிற மாதிரி தோட்டத்திலே போய் அவனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையங்களவமா பிடிச்சி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். காரை கொண்டு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கான். சரிப்பா, நீ தான் கார் ஓனருங்கிற, அவர் ஓனருங்கிறாரு, என்ன பிரச்சனை என்ன அது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ப்ரொசீஜரா எல்லாம் முடிஞ்சு நைட்டு 10 மணி மேல ஆயிப்போச்சு. சரி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க, நாளைக்கு காலைல வாங்க. சோ வந்துட்டாங்க. அப்புறம் காரை வந்து அவர் 3 நாளா கிளைம் பண்ண வரவே இல்லை. யாரு அந்த பீடிட்டு போடவன்